Hi guys, good morning. ஸோ டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். 9 of Pentacles. ஸோ 9 of Pentacles அப்படிங்கிறது என்னென்னா எல்லாருமே வந்து யூ வாண்ட் டு பி கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஃபினான்ஷியலி, ஸ்பிரிச்சுவலி, எமோஷ்னலி அஸ் வெல் அஸ் ஃபிசிக்கலி. இப்போ எமோஷனல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்துச்சுனாலே பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருக்குனாலே எமோஷ்னலி வி வில் ஃபீல் செக்யூர்ட். ஓகேயா? அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருந்துச்சுன்னா நம்மளோட கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு எதனாலும் செஞ்சுக்கலாம், எப்போனாலும் செஞ்சுக்கலாங்கிற அந்த ஃபிசிக்கல் ஃப்ரீடமும் நமக்கு இருக்கும். அதே மாதிரி எதனாலும் செஞ்சுக்கலாம், எப்போனாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுலையுமே மற்றவங்கள வாண்டடாக ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நம்மளோட ஆசையும் வாழ்ந்துக்கணும். மற்றவங்க ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம வாழ்வியல் முறையை பார்த்தே ஹர்ட் ஆகுறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் ஸ்பிரிச்சுவலி கரெக்ட் அண்ட் இண்டிபெண்ட். ஸோ இந்த 4 ஆஸ்பெக்டும் எப்போ ஃபில் ஆகுதோ அப்போ வி ஃபீல் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். ஸோ அப்போ பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சு, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால் எப்படினாலும் நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃபிசிக்கல் கன்வீனியன்ஸ் கிடைக்கும்போது தட் பிகம்ஸ் அவர் ஃபிசிக்கல் ஃப்ரீடம் பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு டூர் போகணும், இல்லை நம்ம ஏதோ ஒரு செலவு நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கணும், இதெல்லாம் செய்யும்போது வி ஃபீல் எமோஷ்னலி ஃபுல்ஃபில்ட். தட் பிகம்ஸ் அவர் எமோஷனல் இண்டிபெண்டன்சி, எமோஷனல் ஃப்ரீடம். ஸோ இது வந்து எப்போனாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி நான் கரெக்டாக இருக்கிறது தான் செய்வோம். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். ஸோ இதுதான் இன்றைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கான எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.